இவனை சித்த பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா பாண்டிக்கு தான் போன் பண்ணுவேன். அவன் இங்க இருக்கான், படிக்கிறானா, காலேஜ் போறானா, இப்படிதான். அவர் ஒரு பேரு மத்த எல்லாருமே கில்பர்ட் ப்ரோ கில்பர்ட் ப்ரோ கில்பர்ட் ப்ரோன்னு இப்படி வந்துட்டாங்க ஒரு பாண்டிங்ல. சக்தி தனி சித்து ப்ரோ ப்ரோ சித்து ப்ரோ ப்ரோ ஆடுவாரு. நான் எங்க இருந்தாலும் பின்னாடியே வருவாரு. சித்து ப்ரோ ப்ரோ யார கூப்பிடுறாரு? சித்து ப்ரோ கூப்பிடுறாரா சித்து ப்ரோ ப்ரோ கூப்பிடுறாரா? சரி என்னதான் ஒருத்தன் கூட கம்யூனிகேட் பண்றீங்கல்ல, அதுல உள்ள மனசுல பொய்யா எதுவும் தெரியல. பிராங்கா நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை அப்படியே வெளில காட்டுறீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் செவனேன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வந்து ஏதாவது சாப்பிடுறீங்களா, எதுவும் குடிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? அது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். அதை கடைசி வரைக்கும் கீப் பண்ணுங்க. ஸோ அந்த செகண்ட் டே தேர்ட் டே வந்ததுக்கு அப்புறம் நானுமே உங்க கூட இண்டிவிஜுவலா நாளைக்கு போயிட்டோம்னா ஒரு ப்ரொஃபஷனுக்கு போயிடுவீங்க, அவங்க ஒர்க்ல பிஸி ஆயிடுவீங்க தான். இனிமே ஃபியூச்சர்ல இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் இதே மாதிரியே ஒரு யூனிட்டா வந்து என்ஜாய் பண்ணுவோங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்யூப்பா. லவ் யூ ஆல். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல வந்தேன், ஜிம்ம காலி பண்ண சொல்லிட்டாங்க, பர்சனல் இஷ்யூஸ் அது இதுன்னு வந்தேன். வந்த உடனே வேற ஒரு லெவல் டிசப்பாயின்மெண்ட். நீங்கெல்லாம் கூட வந்தது ஃபர்ஸ்ட் டேல என்னடா எப்படிடா மிங்கில் ஆக போறேன்னு இருந்தேன். இவனுங்கிட்ட நிறைய புலம்பணும்னு இருந்தேன். ஆனா அந்த புலம்பெல்லாம் புலம்புறதுக்கு தேவையே இல்லாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாரு கூடயுமே ஜாலியா மிங்கிலான, எல்லாருமே செம்மையா கவனிச்சாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கும் போதெல்லாம் டாக்டர் தம்பின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருல, அவர் ஒன்றும் செய்யல. ஆனா அதுக்கப்புறம் அவர் பயங்கரமா அக்கறை காட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தது. உங்க ரெண்டு பல்லு நடுவுல இருக்க கேப்ப பாத்துட்டான். 3000 வரும். கஸ்டமராதான் பாக்குறானே தவிர அண்ணனா பாக்கல. ஃப்ரீயா பல்ல அடிக்கிறேன். தேங்க்ஸ் தம்பி. புதுசா ஒரு பெரிய சொந்தம் கிடைச்சிருக்குது, அதுவே போதும். சந்தோஷமா இருந்தது. ஆமா, போய் ஜிம்முக்கு இடம் பார்க்கணும். இப்ப போய் ஜிம்முக்கு திரும்ப இடம் பார்க்கணும். தங்குறதுலயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, போய் அதுவும் பார்க்கணும். எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இருக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்புமே இருக்காது. சீக்கிரம் முடிங்க, சாப்பிட போறதுதான் உங்களுக்கு என்னமா இருக்கும். அதனால நானும் சீக்கிரம் முடிங்க சார். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா போறதுதான் ட்ரிப் ஆக்சுவல் பிளான். அதுக்கப்புறம் இவனுங்க உள்ள வரணும் போது என்னோட பயம் என்னன்னா, ஒரு டீம் முட்டா பீஸ், இன்னொரு டீம் முரட்டு பீஸ், இது ரெண்டும் எப்படி மிங்கிள் ஆக போகுதுன்னு தான் டவுட் இருந்தது. பட் நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். ஏன்னா நம்ம கூட சேர்றவங்க எல்லாமே பைத்தியம் தான். அது ஆபீஸ்ல இருந்த பைத்தியம், வெளில இருந்த பைத்தியம். ஸோ பைத்தியங்கள் ஒண்ணு போடுற ஒரு இடம் தானே, இதுல என்ன பெரிய சண்டை வர போன்னு இருந்தேன். முதல் நாள் முடிஞ்ச உடனே இண்டிவிஜுவலா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து என்கிட்ட பல பேர் பேசினாங்க. அது கிளறத்தல்ல இளரத்தமும் கூட. ஏன்னா